ஹாய் டா சுகர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3+1 = லவ் வி மீன் குக்கோட எஃப்எஃப் தான். நீங்கள் என்ன திட்டுறதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம், சரியா? அப்புறமா திட்டிங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். திட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தேன்னா டோரை வந்து நாட் பண்ணியிருப்பாங்கடா, அதோடு முடிச்சிருந்தேன். எந்த டோரை எப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிலனா லாஸ்ட் பார்ட்டை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, வாங்கடா இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஜேகே தான் அப்படியே வந்துட்டு அப்படி ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. வெளியில் பார்த்தா ஜேகேயோட அப்பா நிற்கிறாரு. அப்பா, நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க? டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட வரலையா? எங்கே ஒயின் எங்கே? அப்பா அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காப்பா, இதோ வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு அப்படியே வந்து திக்கி திணறி சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ஜேகே பார்த்தாலே புரியுது. ஆனால் வந்து ஜேகே பாடியில் எந்த ட்ரெஸ்ஸும் போடலடா. அவர் வந்து ஒரு டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பாடியிலையோ எங்கேயுமே வந்து ஹிக்கி மார்க்ஸ் இல்லை. அதனால் அவங்க அப்பா வந்துட்டு சரி ஓகே போயிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிறாரு. சரிப்பா நான் போகிறேன்ப்பா, நீங்கள் போங்கப்பா. நான் போகிறேன்டா, போ, ஒயின் வரக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு வா, அவள் வந்துடுவா, நீ போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜேகே வா திரும்பறக்கே தயங்குறாரு. அவங்க அப்பா தாண்டி திரும்படா போடா அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டரை பிடிச்சி அப்படி திருப்புறாரு. அவரோட முதுகில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெயில் மார்க் இருக்குது. அது அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா ஆச்சு, ஏதாவது சண்டையா உனக்கோ ஒயினுக்கோ, என்னடா இப்படி போகிற வண்டி வச்சுருக்கா, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பிளட்டு வருதுடா, பாய்சன்டா, நெயில் போட்டால் பாய்சன் தெரியாது அப்படிங்கிறப்பா. அது நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் போங்க. எப்படிரா முதுகில் எப்படிரா நீ போடுவ? ஐயோ இப்படி தான் பிளட்டு வருது பாரு அப்படிங்கிறாரு. அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு விட்டுறாரு. அவங்க அம்மாவும் வந்து பார்த்துட்டு என்ன ஜேகே உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, ஒயின் அடிச்சிட்டாலாம் ஒன்று அப்படிங்கிறாரு. அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜேகே தான் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள அந்த சவுண்ட் ஜேகே அப்படின்ட்டு சவுண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே தான் அப்பா அம்மா ப்ளீஸ் போங்க, கீழே போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எம்பாரசிங் ஆகிட்டு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருதுடா. அப்போது அவங்க அம்மா தான் எங்க வாங்க போகலாம் கீழே அப்படின்ட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்றாங்க. என்னடி பாரு பையன் முதுகுல எப்படி காயமாயிருக்கு, இன்னும் நீ என்ன கூட்டிகிட்டு போகிற? எங்கே வாங்க, நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் நான் சொல்கிறேன் வாங்க. உனக்கு புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே வந்தால் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்கடா, செவத்தை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க, உங்களால் தனியாக கூட நிற்க முடியல. ஜேகே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சிரிக்காத, அந்த டவல் எடுத்துக்கூட அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து சொல்லவும் அப்போது ஜேகே தான் போயிட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அதை ரேப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. பாவமும் ஜேகேவை முடியலல்ல, நடக்க முடியலல்ல, அப்புறம் எதுக்கடி திட்டுற, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராருடா. நீங்கள் வந்து இங்கே ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது, அதில் உங்களை உட்கார சொல்லிட்டு தான் போயிருப்பார். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு உங்களை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டாரு. டேய் தொடடா, துண்டு நீ வச்சுருக்கியே, நான் எப்படி துடைக்கிறது? ஏன் உனக்கு துண்டு இல்லையா? வேறு துண்டு எடுத்து துடைப்போ. முடியாது, எனக்கு இந்த துண்டு தான் வேணும். ஜேகே ஜேகே அப்படின்ட்டு அப்படியே ஜேகே பிடிச்சி அடிக்கிறீங்க. அப்போ ஜேகே தான் ஏய் வேணாண்டி, ரொம்ப ஓர போயிட்டுருக்க, புருஷங்கிற மரியாதை இல்லையா அப்படிங்கிறாரு. நீங்களா மரியாதைலாம் நிறையா இருக்குது, போய் முதல்ல துண்டு எடுத்து தொட அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே தான் போயிட்டு நீங்கள் இன்னொரு டவல் எடுத்துகிட்டு அப்படியே தொடச்சிட்டு எங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப ஓர போயிட்டுருக்க, பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த டோர் முன்னாடி நிற்க வைக்கிறாங்கடா, அந்த பீரோ முன்னாடி. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜேகே வந்து கொடுக்குறாரு. நீங்கள் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்குறீங்க. ஏன்னா உங்கள் கால் 2 அப்படியே நடுங்கிட்டுருக்கு. ஜேகே பார்க்குறாரு, சிரிச்சுட்டு வா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் வேர் பண்ணுறக்கு ஜேகேவே ஹெல்ப் பண்ணுறாருடா. நீங்கள் அப்படியே ஷேரில் உட்காந்த மாதிரி தான் ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே இருந்துட்டு சரி வெயிட் பண்ணு, நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சேன் ஓடி வரான் அவங்கக்கிட்ட. அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஓடி வரான். நீங்களா சேன் என்னடா என்னாச்சு அப்படின்றங்க. எங்கே போன நீ, எவ்வளோ நேரம் நான் உன்னை தேடிட்டே இருந்தேன் தெரியுமா, நீ எங்கே போன, நாளையும் காணோம், 3 மணி நேரம் ஆச்சு, பாரு இன்னும் சாப்பிடவே இல்லை, அவனுக்கு பசிக்கலையா அப்படின்றான். நீங்களா
இல்லடா, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அதான் அம்மா இந்தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்க போறீங்க. உங்க கால்லாம் அப்படியே நடுங்குது. ஷான் பார்த்துட்டு, "ஏம்மா உன் கால்லாம் நடுங்குது? என்னாச்சு? அடிபட்டுச்சா? யாராவது உன்ன அடிச்சிட்டாங்களா? ஏன் கால் இப்படி நடுங்குது?" அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜேகே வந்துடுறாரு. "வயன் போகலாமா?" அப்படின்ட்டு வராரு. நீங்களா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே ஷான் பார்த்துட்டு, "என்னடா இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? உங்கள் அம்மா இங்கே பார்க்க வந்தியா?" அப்படின்றாரு. "ஆ நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் அம்மாவை? எங்கள் அம்மா கால்லாம் நடுங்குது. எங்கள் அம்மா எந்திரிக்க கூட மாட்டேறாங்க. நீ என்னமோ பண்ணிட்ட." அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஜேகே காலெல்லாம் அடிக்கிறாரு. ஜேகேவா சிரிச்சுட்டு, "டேய் டேய் டேய், நான் ஒன்றும் பண்ணலடா, நான் ஒன்றுமே பண்ணல. வா அம்மாவை கீழே கூட்டிகிட்டு போகலாம் வா" அப்படின்றாரு. "ஒன்றும் வேணாம், நீ வேணாம் போ, நீ ஆயப்பா, நீ வேணாம், நீ வேணாம், நீ டேடா வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியோட ரூமுக்கு ஓடி போயிட்டு, "வீவப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து அம்மா கூட்டிகிட்டு வாங்க, ஜேகே அப்பா மோசம், நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வியை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்கடா. கூட்டிகிட்டு வந்துட்டு ஜேகே ரூம் முன்னாடி நிறுத்திட்டு, "வாங்க உள்ளே வாங்க" அப்படின்றான். "நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க வி உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஜேகேவை பார்க்குறாருடா, குழந்தைய பார்க்குறாரு. ஆனால் உங்களை மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வினோதமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வி தான், "என்ன ஷான், நான் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்க்குறேன். நீ நீ போயிட்டு ஷாம் கூட விளையாடப்போ. ஜேகே வந்து உங்கள் அம்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க போயிட்டு சாப்பிடுவாங்க சரியா?" அப்படின்ட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிறாரு. ஷான் கேட்குற மாதிரி இல்லை. "நீங்கள் வாங்கன்னா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட நிறுத்துறாங்கடா. உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஏதோ குழந்தைங்க அடம் பிடிச்சி ஒரு பொருள் கிடைக்கலன்னா கோவப்பட்டு திரும்பிட்டு நிற்பாங்கடா, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க பண்ணுறது எல்லாமே ஷாமும் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. அவர் திரும்பவே இல்லை. அப்போ சென்தான், அப்பா அம்மா கூப்பிட்றாங்க பாருங்க, இங்கே பாரு அம்மா கூப்பிட்றா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்காரு. இப்போ தான், "டேய் சும்மா இருடா, அப்படா போய் ஜிம்மின் அப்பாவை கூட்டிகிட்டு வா போ, அவன் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன் போ" அப்படின்ட்டு அப்படியே தாட்டி விடுறாரு. நீங்கள் பார்த்துட்டு, "என்ன இப்போ உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுருப்பாரு. அவரோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஃபேஸ் எல்லாம் திருப்பிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து அவரோட ஃபேஸை கப் பண்ணி இப்படி அவங்கள பார்க்க வைக்கிறீங்க. அவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறாரு. மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காரு, சைடில் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு, "இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்ட்டு அப்படி கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் போகிறேன் போ" அப்படின்ட்டு அப்படியே தள்ளி போகிறாரு. நீங்கள் அப்படியே விழுகிற மாதிரி போகிறீங்க. அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ தான் டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சி, "என்னடி ஆச்சு?" அப்படின்றாரு. "எனக்கு பெயினாக இருக்குது நான் இவன் தான் இப்படி பண்ணிட்டான், என்னால் நிற்க கூட முடியலை" அப்படின்றீங்க. "டேய் ஏன்டா இதுக்கு இப்படியாடா பண்ணுவ?" அப்படின்ட்டு அப்படியே வந்து கத்துறாரு. அப்போ ஜேகே தான், "சாரிடா, ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் பண்ணிட்டேன், என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலடா, சாரிடா" அப்படின்ட்டு ஜேகே வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காருடா. அப்போ தான், சரி வா போகலாம் கீழே போகலாம், டேய் பெயின் கில்லர் டேப்லெட் ஏதாவது இருக்கா அவங்ககிட்ட அப்படிங்கிறாரு. ஜேகே இருந்துட்டு, இல்லை என்கிட்ட இல்லை" அப்படின்றாரு. "ஐயோ என்கிட்ட இல்லையே, ஜிம்மின் ரூமில் இருக்கான்னு பார்க்கலாவா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு ஜிம்மின் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஷென் வந்து ஜிம்மின் டோரை பிடிச்சி அப்படியே தட்டிகிட்டே நின்றுட்டே இருக்கான். ஜிம்மின் திறக்கிற மாதிரியே இல்லை. இந்த வந்து புரியலை. ஏன்னா ஜிம்மின் டோர் எப்போவுமே க்ளோஸ்டே இருக்காது, எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குது. குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க எப்போ வேணால் ஒரு ரூமுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஓப்பனில் தான் வச்சுருப்பாரு, லாக் பண்ணவே மாட்டார். இன்றைக்கி லாக் பண்ணியிருக்கிறது பார்த்துட்டு வீக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்ன லாக்கே பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜிம்மின் டோரை தட்டுறாரு. ஜிம்மின் உள்ளே இருந்து கத்துறாரு, "எல்லாரும் போகிறீங்களா இங்கேருந்து? யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க" அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் தான், என்னாச்சு ஜிம்மின்க்கு?" அப்படின்றீங்க. "தெரிலையே, அவன் தான் கத்துறான்" அப்படின்றாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே டோரை நோட் பண்ணிவிட்டு, ஜிம்மினா" அப்படின்றீங்க. ஜிம்மின் அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம் இல்லை. அப்படியே வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க, "ஜிம்மின் ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணு, எனக்கு உடம்பு சரியில்லை" அப்படின்னு சொல்லி முடிக்கல. டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாரு. சென் வந்து அப்படியே போயிட்டு ஜிம்மின் காலிலே விழுகிறான். ஏன்னா டோரை ஒட்டி தானே நின்றுட்டுருப்பான், அப்படியே தட்டிகிட்டே ஒட்டிகிட்டே நின்றுட்டுருப்பான் குழந்தைல்ல. அப்படியே போயிட்டு ஜிம்மின் காலிலே விழுகிறான். "அம்மா" அப்படின்ட்டு விழுகிறான். அப்போ ஜிம்மின் தான் டக்குன்னு சென்னை தூக்கிட்டு, டேய் நீ என்னடா இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, ஷாம் எங்கடா?" அப்படின்றாரு. "அவன் கீழே இருக்கான், நீ ஏன் இப்படி பண்ண ஜிம்மின் தாடா,
எனக்கு வலிக்குது அப்படின்றான். சரி ஓகே நீ போ கீழே போ, நான் வரேன் போ அப்படின்ட்டு அப்படியே சென்னை வந்து சமாதானப்படுத்தி தாட்டி வச்சிடுறாங்கடா. சென் வந்து ஷியாம் கிட்ட ஓடி போயிடுறான். அப்போ நீங்கள் தான் அப்படியே பாவமாக பவுட் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் வந்து பார்க்குறாருடா, வந்து உங்களை லிஃப்ட் பண்ணியிருக்காரு. பக்கத்துலேயே வந்து ஜேகே நின்றுட்டு அப்படியே அசடு வளைஞ்சிட்டு நிற்பாங்களா, அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. அது ஜிமின் பார்த்துட்டு என்ன என்ன மேடம்க்கு இந்த பக்கம்லாம் காற்று வீசுது அப்படின்றாரு. அதுவா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜிமினா, என்னை தூக்கிக்கோ அப்படின்ட்டு அப்படியே கை நீட்டுறீங்க. அப்போ ஜிமின் தான் என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. நீங்களா எனக்கு இடுப்புக்கு கீழே ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு காலே இல்லாத மாதிரி இருக்குது ஜெமினா அப்படின்றீங்க. என்னடியாச்சு, ஏண்டி வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வீதான் பெயின் கில்லர் ஏதாவது இருக்கா அப்படின்றாரு. இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பெட்டில் படுக்க வச்சுட்டு டக்குன்னு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் போய் தேடுறாரு. அங்கே டேப்லெட் இல்லை, எப்போவும் டேப்லெட் வைக்கிற இடத்துல எங்கேயுமே டேப்லெட் இல்லை. அந்த ரூமையும் அப்படியே களைச்சி போடுறாரு. எங்கே தான் வச்சு அந்த டேப்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு. நீங்களாம் பக்கத்தில் வந்து அந்த கட்டில் பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரா மாதிரி இருக்குடா, அந்த ட்ரா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜிமின் இங்கே இருக்கிற டேப்லெட்டில் என்னது அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான் டக்குன்னு திரும்பிட்டு அந்த டேப்லெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு டேப்லெட் எடுத்து தராருன்னா நீங்களும் அதை வாங்கி போட்டுக்கிறீங்க. அப்படியே ஜிமினும் வியும் ஜேகேவை அப்படியே எரிக்கிற மாதிரி திரும்பி முறைக்கிறாங்க. ஜேகே தான் சாரிப்பா என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக பவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறீங்களா. அப்போ ஜிமின் தான் சாப்பிட்டியா நீ அப்படின்றாரு. இல்லை சாப்பிட்ல அப்படின்றீங்க. சாப்பிட்லையா, சரி நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாரு. இல்லை நான் கீழே போகிறேன், ஷியாமை பார்க்கவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு, சென் கூட வந்து பார்த்துட்டு அவன் ஏன் வரலன்னு எனக்கு தெரில, நான் போய் பார்க்கணும், ஷியாமை பார்க்கணும் அப்படின்றீங்க. ஆமாம்ல ஷியாமை வரவே இல்லை, அவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் தான் தெரில, நான் அப்போயே அவங்க கூட வந்துட்டு வந்து டோர் லாக் பண்ணோம் தான், இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கு நடுவில் யாரோ வந்து டோர் லாக் பண்ணாங்க, ஆனால் நான் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாருடா. ஆமாண்டா என்னோடய டோர் கூட வந்து நோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியூ சொல்கிறாரு. அப்போ ஜேகே தான் தெரிலையே, எங்கள் டோரை நாட் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரிலையே அப்படின்றாரு. உனக்கு எப்படி தெரியும், உனக்கு முதல்ல எல்லாம் ஜேகே கடைக்குட்டியாக இருந்துட்டு நல்ல வேலை தண்ணு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாரு. அப்போ ஜேகே தான் சாரிடா அண்ணா அப்படின்ட்டு அப்படியே வந்து ஹக் பண்ண வர்றாரு. இங்கே பாரு பக்கத்தில் வந்துட்டு கொன்றுவேன், உள்ளுக்கு மரியாதை தள்ளி போயிரு, இது சமாதானப்படுத்துகிற வேலையெல்லாம் வேணாம், எல்லாம் ஒன்றா பண்ணலான்ட்டு எங்களை நல்லா வந்து பண்ணிட்டில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிம்மின்னு அப்படியே முறைக்கிறாங்க. அப்போ ஜேகே தான் சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு பவுட் பண்ணிவிட்டு அவங்க காதில் வந்து கை வைக்கிறாங்கன்னா. அப்போ அவங்க 2 பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போகிறாரு ஜிமினை. கீழே கொண்டு போய் உட்கார வைக்கிறாருடா சோஃபாவில். அங்கே பார்த்தீங்கன்னா சென் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்கான். ஷியாமை காணோம். ஷியாம் எங்கே அப்படின்ட்டு கேட்குறீங்க. அம்மா அவனுக்கு என்னவோ கோவம், அவன் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை டால் போட்டுட்டான், என்னால் ஓப்பன் பண்ணவே முடியலம்மா அப்படின்றீங்க அப்படின்னு சென் வந்து சொல்கிறான். அப்போ நீங்கள் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் பார்க்குறீங்க. அந்த டோர் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ திரும்பி பாய்ஸை பார்க்குறீங்க. அவங்களும் போயிட்டு அந்த டோரை வந்து தட்டுறாங்கடா. உள்ளேருந்து நான் வர மாட்டேன், யாரும் வந்து என்னை கூப்பிடாதீங்க, நான் வந்து கூப்பிட்டப்போ யாராவது வந்தீங்களா, யாருமே வரல, சென் மேலே தான் எல்லாருக்கும் பாசம், என் மேலே பாசமே இல்லை, நான் வந்து கூப்பிட்டா யாருமே திறக்க மாட்டேறாங்களா, நான் வரமாட்டேன், போங்க நீங்கள் போங்க, சென்னுக்கிட்டே போங்க, நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்குறான் ஷியாமை. இப்போ வெளியே இருந்து வியூ ஜிமின்னு தான் தங்கம் எங்களுக்கு நீ தாண்டா செல்லும், ஷென் பாரு அவங்க அம்மா செல்லம் தான், ஆனால் அப்பாங்க செல்லும் நீ மட்டும்தான், வா வெளியில் வட தங்கம் அப்படின்றாங்க. இப்போ ஷியாம் தான் மாட்டேன் போங்க, நான் வர மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கையை கட்டிட்டு அந்த ரூமில் இருக்க கட்டலில் வந்து உட்காந்துட்ருக்காங்கடா. அப்போது அவங்க அம்மா தான் வந்துட்டு ஒரு கீ தராங்க.
டேய் இந்தா இந்த ரூமோட கீ எதுக்கு சும்மா போட்டு ரூம் டோரே உடைக்கிற மாதிரி தட்டிட்டு இருக்கீங்க, ஓப்பன் பண்ணி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரோட கீயை கொடுத்துட்டு போயிடுறாங்கடா. அவங்கள வந்து அந்த கீலாம் போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படியே கோவமாக ஒரு சைடு திரும்பிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. இவ்வளோ நேரம் ஜிமின் பண்ணிட்டு இருந்திருப்பாருடா, அதே மாதிரி வந்து ஷாம் பண்ணுறாரு. அப்போ ஷாம் ஜிமின் தான், ஏய் என்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கான், ஆனால் பார்க்க ஜேகே உன்ன மாதிரியே இருக்கான்ல அப்படின்றாரு. ஆமாம் இது அப்போ ரொம்ப முக்கியம், பையனை முதல்ல சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஷாம் கிட்ட போயிட்டு, டேய் தங்கம் இங்கே பாரு என் சொல்ல குட்டியில் ஒன்றும் இல்லை, நான் அப்படியே தூங்கிட்டேன் அப்பா, அதான் வந்து அப்பா டோர் ஓப்பன் பண்ணல, சாரிடா அப்படின்ட்டு அப்படியே கெஞ்சுறாங்க 3 பேரும். அப்போ ஷாம் தான், அப்போ எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்லேட் இருக்குது, உனக்கு பிடிச்ச கேக் இருக்குது, எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கும் ஓகேவா அப்படின்றாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு அவங்கள வந்து போயிடுறாங்கடா. பாய்ஸை வந்து அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. சென்னையும் ஷாமையும் 3 பேர் அப்படியே தூக்கிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு வராங்கடா. நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஷாமை பார்த்துட்டு, என்ன ஷாம் என்ன ஆச்சு, அம்மாட்ட பேச மாட்டியா நீ, அம்மா பாவம் இல்லையா அப்படின்றீங்க. அம்மா பாவம் இல்லை, நீ வரவே இல்லை, நான் கூப்பிட்டேன் தெரியுமா, உன்னை எவ்வளோ நேரம் வந்து கூப்பிட்டேன், நீ வரவே இல்லை, போம்மா நான் உன் கூட டூ அப்படின்றான். நீங்களா அதே ஷாம் சங்கும்ல என் செல்லம்ல, அம்மா அப்போது ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன் அப்படின்றீங்க. அப்போது வீதா, ஆமாடா ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே தான் அப்படியே பார்த்து மறைச்சிட்ருக்காரு வீயை. அப்போது வீ இருந்துட்டு, சரி ஓகே, அம்மா வேலையில் இருந்தாங்க, அம்மா சாப்பிடவே இல்லை, அம்மாவுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா போ அப்படின்றாங்க. ஷாமும் போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் பிளேட்டில் போட்டு தர சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கி எல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்க பக்கத்தில் வந்து வியு ஜிமின்னு உட்காந்துருக்காங்க. ஷாம் அதை பார்த்துட்டு, 2 பேரும் இப்படி உட்காந்துட்டேன்னா நான் எங்கே உட்காரட்டும், நான் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் போங்க அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை விரட்டுறான். ஜிமின் தான், டே அந்த பக்கம் வீ அப்பா உட்காந்துட்டு இருக்காங்கடா, அவனை விரட்டுடா, ஏன்டா என்ன விரட்டுற அப்படின்றாங்க. நான் அம்மாவுக்கு ஊட்டணும்ல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறாரு. ஏன்னா ஜெமீன் தான் வந்து ரைட் சைடில் உட்காந்துருப்பாரு, ரைட் சைடில் உட்காந்து ஊட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் சொல்கிறான். அப்போ நீங்கள் தான், டே தங்கம் நீ வா அம்மா மடியில் உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாமை தூக்கிட்டு உங்கள் மடியில் வந்து உட்கார வைக்கிறீங்க. ஆனால் அவங்க லெக்ஸ் எல்லாம் அப்படியே நடுங்குது. அதை ஷாம் பார்த்துட்டு, அம்மா என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்றான். அதுவாட தங்கம், அம்மாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு, அதுதான் வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியல அப்படியே அப்படின்றீங்க. அச்சோ என்னம்மா இப்படி இருக்குங்க, பார்த்து நடக்கக்கூடாதா, யாராச்சும் ஒன்று தள்ளி விட்டுட்டாங்களா இல்லை அடிச்சுட்டாங்களாம்மா அப்படின்றான். நீங்களா, இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு சரியாயிடும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஷாமை தூக்கிக்கிறீங்கடா. தூக்கிட்டு அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறீங்க. ஷாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஸ்பூனில் உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பாய்ஸ் 3 பேருமே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிப்பில் யாரோ கை போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் திரும்புகிறீங்க, 2 பக்கம் திரும்பி பார்க்குறீங்கடா. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வீ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து அப்படியே ரைட் சைட் கை போட்டிருப்பாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு, வீ குழந்தை இருக்கான் வீ அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே செய்கை பண்ணுறீங்க. இப்போ வீ தான், என்ன நான் போடுவேன் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கண்ணிலேயே ரியாக்ஷன் பண்ணுறாரு. ஷாம் வந்து அவங்கள ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒவ்வொரு வாய் சாப்பிட்ருக்கீங்கடா. அதை வந்து ஜிமின் நோட் பண்ணிடுறாரு. நீ இவன் மட்டும்தான் போடுவானா, நானும் போடுவேன், இவன் எனக்கும் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் ஹிப்பை சுற்றுற மாதிரி அப்படியே கை போட்டு பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் தான் 2 பேரையும் மாற்றி பார்த்துட்டு ஷாம் கொடுக்குறது அப்படியே சாப்பிட்ருக்கீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை மாமா 2 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு, வயன் நீ கொஞ்சம் போய் ரெடி ஆகணும்ல, நாளான்னைக்கு பார்ட்டி, உனக்கு வந்து மேக்கப்க்கெலாம் சொல்லியிருக்கு, ஃபேஷியல்லாம் பண்ணணும், நீ போய் ரெடி ஆகு அப்படின்றாங்க. அத்தை நான் சாப்பிட்ருக்கேனே, சரி ஓகே சாப்பிட்டு போகலாமா, 2 பேரும் பார்லர் போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு உங்கள் அத்தை கேட்குறாங்க. நீங்களா போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே சொல்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு வந்து புரியுதுடா. நீங்கள் இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, சரி ஓகே நம்ம கூட யாராவது நம்ம பசங்க வருவாங்க, பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையாட்டிட்டு போயிடுறாங்கடா. உங்கள் மாமா தான் உங்கள் அத்தை பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு,
ஏய் என்னடி அப்பயே அப்படிதான் அந்த ரூம்லேருந்து வாங்க சொல்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்தா ஒன்றும் சொல்லல. இப்போ என்னடான்னா நீயும் உன் மருமகளும் அப்படியே மௌனமாக சிரிச்சுக்கிறீங்க. எனக்கு தெரியாத பாஷையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றாரு. உங்கள் அத்தை இருந்துட்டு, ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கம்முன்னு இருங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்றீங்க. அப்போ அவங்க மாமா இருந்துட்டு, என்ன தெரியாதா? ஏங்க புருஷன் முன்னாடிக்குள்ள நடக்கிறது தான் உங்களுக்கு தெரியாது, இத்தனை வயசாச்சு இதெல்லாம் வந்துமா கேட்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு சிரிச்சுட்டு, "ஓ அதுவா?" அப்படின்ட்டு அவரும் வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தான் சரி ஓகே நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹிப்போட பிடிச்சிருப்பார்லடா, அவர் பக்கமாக இழுக்கிறாரு. அப்போ ஜிம்மின் தான், நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கமாக அவரும் இழுக்கிறாரு. இவங்க மடியில் வந்து ஷாமுக்கு வந்திருக்காங்கல்லடா, அவங்க அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, "என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? நான் விழுந்துடுவேன் போல இருக்கு. அம்மாவை போயிட்டு இப்படி இழுக்கிறீங்க, அம்மாவுக்கு வலிக்கும்ல, அம்மாவுக்கு ஏற்கனவே கால் வலிக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன இப்படி போட்டு இழுத்துட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா பாவம் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து அப்படியே தள்ளுறாருட. தள்ளும்போது பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே கையெடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க கோவமா. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஷாம் பார்த்து, "தங்கம் அம்மாவுக்கு ஃபுட்டு போதும், நீ கொண்டு போய் வச்சுட்டு நீ போய் ரெஸ்ட் எடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாட்டி விட்டுட்டு அவங்க 2 பேரையும் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கடா. அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, "ஒன்றும் இல்லை, நீங்களும் எனக்கு புருஷன்தான், உங்களுக்கும் என் மேலே உரிமை இருக்குது, சரியா புரிஞ்சுதா" அப்படின்றீங்க. புரிஞ்சது, ஆனால் நான் தான் வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஜிம்மின், நானும் தான் வருவேன். சரி 2 பேருமே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறீங்கடா. மெதுவாக நடக்க முடியாமல் அப்படியே ஹேண்டை பிடிச்சி அப்படியே மெதுவாக நடந்து தான் போயிட்டுருக்கேங்க. அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு டக்குன்னு போயிட்டு பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்கடா. நீங்களும் போயிட்டு பேக் சீட்டில் போய் உட்கார போகிறீங்க. அப்போ ஜிம்மின் தான், "வயன் ப்ளீஸ் ஜி, நீ என் கூட உட்காந்துக்குவேன்." "ஜிம்மின் பரவாயில்ல, நீயும் பேக் சீட்லேயே வந்து உட்காந்துக்கோ, பக்கத்தில் நான் உட்காந்துக்கிறேன்." முடியாது, நீ என் கூட உட்காரணும்." "என்ன ஜிம்மின் சொல்ல வர? அத்தை இருக்காங்க ஜிம்மின்." "ஏய் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி" அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் சீட்லேயே உட்காந்து உங்களை வந்து அவரோட மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது உங்கள் அத்தை இருக்கிறது. நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்களாம், "ஒன்றும் இல்லை, என் பசங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டுக்காமல் அப்படியே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான், "டேய் ரொம்ப நல்லா பண்ணுறடா, நீ கார் ஓட்டுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நல்லா ஓட்டிகிட்ருக்கடா" அப்படிங்கிறாரு. அப்போ ஜிம்மின் தான், "மச்சான் நான் சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் இதுக்கு சொல்கிறேன், நான் உனக்கு புரியலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது மச்சான்" அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜிம்மின் சொல்கிறாருடா. அப்போது இருந்துட்டு, "சரி ஓகே, அப்போ வரும்போது நான்" அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து அப்படியே எங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்களா, "ஜிம்மின் ப்ளீஸ் அத்தை இருக்காங்க" அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மின் தான், "ஏய் யார் இருந்தா என்னடி, நீ என் பொண்டாடிடி, நான் உன்னை பிடிக்கக்கூடாதா? என்னடி அநியாயமாக இருக்குது" அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்களா அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் டக்குனு காரை ஓட்டிட்டு போகிறாருடா. அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. ஜிம்மின் மடியில் அப்படியே குதிச்சு குதிச்சு உட்காரும்போது அப்போ ஜிம்மின் தான் சிரிச்சுட்டு, "வயன் என்னடி ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா உட்கார வைக்கிறாரு. நீங்களா, "ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை" அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க ஜிம்மினை. ஜிம்மினா, "ஏன்டி இப்படி முறைக்கிற? ஆளையே கொண்டுருவ போல் இருக்கு முறைக்கிற முறைப்பில்" அப்படின்ற உங்களை கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிள்றாரு. நீங்களா, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பை எடுங்க, இப்போ தான் வந்து உங்கள் தம்பி, அடுத்து நீங்களா" அப்படின்றீங்க. "புரியலையே" அப்படின்றாரு. "புரியல, உங்களுக்கு புரியலல்ல" அப்படின்றீங்க. "டேய் கம்முன்று, பக்கத்தில் அம்மா இருக்காங்க" அப்படின்றாரு. "இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு" அப்படின்ட்டு அப்படியே முறைக்கிறீங்க ஜிம்மினை பார்த்து. ஜிம்மின் அப்படியே லைட்டாக ஸ்மித் பண்ணிட்டு, "அது அவங்களுக்கு தெரியாதே, உனக்கு தானே தெரியும்" அப்படின்ட்டு அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே பார்த்து முறைச்சிட்டு பார்க்குறீங்க. என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி புரியாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களா, "வீ" அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறீங்க. வீக்கு புரிஞ்சிருது. ஏன்னா ஜிம்மின் வந்து உங்களை நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காருடா. நீங்கள் வந்து அவரோட மடியில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. என்னென்னா உள்ளே வந்து ஹார்ட் ஆகிடுச்சு ஜிம்மினுக்கு. உங்களுக்கு அது புரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜிம்மினையே. பாவமா, "ஜிம்மின் என்னால் முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்க, இப்போ தான் வந்து சிக்கி முடித்தான், மறுபடியும் இன்னும் என்னால் முடியாது ஜிம்மின்" அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கிட்ட ஐயர்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே மெதுவாக சொல்லிகிட்ருக்கீங்க. பக்கத்தில் இருக்க கூட கேட்காத அளவுக்கு மெதுவாக சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான் ஸ்மித் பண்ணிட்டு, "அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்,
ஃபஸ்ட்டு நீ போனல்ல அப்போவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் போயனா அப்படிங்கிறாரு. நீங்களாம் போய் ஜிமின் ப்ளீஸ் போயனா பாவம் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே பாவமாக போத் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் தான் சரி ஓகே கம்முன்னு உட்காரு, இப்போ நான் எதுவுமே பண்ணல, நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மடியிலே உட்கார வச்ச மாதிரி அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு மூச்சே விட முடியாத அளவுக்கு ஹக் பண்ணியிருக்காரு பேக் சைடாக இருந்து. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வியா சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காருடா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்லரும் போயிடுறாங்க. உங்கள் அம்மா பாட்டுக்கு இறங்கி நடந்து போயிடுறாங்கடா. அப்போ பாய்ஸ் தான் அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு வராங்க. அங்கே இருக்கவங்கள கொஞ்சம் வியர்டா பார்க்குறாங்கடா. ஏன்னா அவங்க வந்து நிறைய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ். அவங்க வந்து ஒரு பொண்ணை இப்படி தூக்கிட்டு வர்றதுங்கிறது நடக்காத விஷயம். கனவுல கூட யாருமே நினச்சி பார்க்காத விஷயம். அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணிட்டு வர்றதை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. யார் இந்த பொண்ணு? எதுக்கு இப்படி தூக்கிட்டு வர்றாங்க? இவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களோ, ஒரு வேளை இவங்க ஒய்ஃபாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அத்தை இருந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த பார்லரில் வந்து புக் பண்ணுறாங்கடா. இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகலை மேம், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் நாங்களே தூக்கிட்டு வந்துட்டோம், நாங்கள் வந்து இவங்க ஹஸ்பண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்மைலியை சிரிச்சுட்டு அவங்கள வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு ரூமில் படுக்க வைக்க சொல்கிறாங்கடா. அங்கே போய் படுக்க வச்சுட்டு பாய்ஸ் வந்துட்டு முடிச்சுட்டு கால் பண்ண நாங்கள் வந்துடுறோம் ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே போங்க, எல்லாம் என்ன தான் பார்த்து சிரிக்கிறாங்க போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் அப்படியே விரட்டி விடுறீங்கடா. கொஞ்சம் எம்பாரசிங் ஆகிட்டு அப்போது வீதான் அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபோல்டை கிளிஸ் பண்ணிவிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்கடா. உங்களுக்கு அப்படியே வந்து ஃபேஷியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அத்தை வந்து ஒரு ரூமில் இருக்காங்கடா. அவங்களுக்கு வந்து அப்படியே ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா வியும் ஜிமினும் காரில் உட்காந்துட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிமினுக்கு ஒரு கால் வருது. கால் எடுத்துகிட்டு யார் அப்படிங்கிறாரு. அவர் வந்து பேசிகிட்ருக்காருடா. கொஞ்சம் டென்ஷனாக பேசிகிட்ருக்காரு. அதை வி பார்த்துட்டு என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் செய்கையிலேயே கேட்குறாருடா. அப்போ ஜிமின் தான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அமைதியாகிட்டு சொல்லிவிட்டு ஃபோன் கால் தான் பேசிகிட்ருக்காருடா. ஓகே நான் இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன் அப்படி தான் சொல்கிறேன். இல்லையான்னு எனக்கே தெரில. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்கலடா 3rd இயர் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸ்லி. எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பேர்டனாக இருக்குது. என்னால் முடியலை. அதனால தான்டா லேட் ஆகுது. சாரி, இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய்.